உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதய முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதய முறையை என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறுக்கலாம், கடலை செய்ய மறுக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறுக்கலாம், கடலை செய்ய மறுக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதய முறையை என்னில் வாருமே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது இயேசு, மரியா, யோசேப்பின் திரு குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்த பிறகு அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்த்து அதை நாம் திரு குடும்பம் என்று சொல்லுகின்றோம். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தாய் தந்தையோடு இணைந்து திரு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் குடும்பமாய் இருக்கும் பொழுதுதான் திருச்சபையை கட்டி எழுப்ப முடியும். இல்லம் என்கின்ற திருச்சபையை முதலில் கட்டி எழுப்பி, இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கிய அந்த திருச்சபையில் இணைந்து நாம் கட்டி எழுப்ப முடியும். எனவே இந்த நேரத்திலும் கூட நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு கடவுளை நோக்கி மன்றாடுவோம். இந்த உலகத்தில் அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கின்றன. திருமண வாழ்க்கை என்பது எது என்பதை அறியாதபடி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, பிரிவினையை கொண்டு வரக்கூடிய சாத்தானுடைய ஆவி நம்முடைய குடும்பங்களை விட்டு போகும்படியாகவும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். சில நேரங்களில் நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கின்றோம். ஆண்டவரிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். திருமண வார்த்தை பாடை நாம் உதறி தள்ளி இருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்தி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். அவர்தாமே உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தை பாடை புதுப்பித்து ஒரு புதிய மனிதர்களாக உங்களை மாற்றி திருக்குடும்பமாய் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவாராக. எனவே இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும்,
ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமானீரே. குடும்ப பண்புகளிலும் அன்பிலும் பிணைப்பிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் சீராக் ஆகமத்திலிருந்து வாசகம். பிள்ளைகளை விட தந்தையை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அந்நியருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அந்நியரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவருடைய மன்றாட்டு கேட்கப்படும்.
தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடோடி வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அந்நியருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்படியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணிந்து செல்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இரண்டாம் வாசகம். புனித பவுல் அடிகளார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் இணைத்து நிறைவேற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திரு பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள்.
ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டி நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாட புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்றார். அக்குழந்தையை குறித்த இறப்பை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரவேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும், எதிர்பார்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார்.
அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்பிற்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையோடு இணைந்து திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் திருக்குடும்பமாய் வாழ்வது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அன்பார்ந்தவர்களே, நாம் திருக்குடும்பமாய் வாழும் பொழுதுதான் நம்முடைய கடவுளுடைய கோயிலை நாம் கட்டி எழுப்ப முடியும். கடவுள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை அறிந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில் நடத்த நம்மால் பழக்கி வைக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு காலகட்டம் வரக்கூடிய வேளையிலே நமக்கு தேவையான துணைவியையோ அல்லது துணையாளரையோ நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களை இந்த திருமணத்திற்கு தயாரித்த பிறகு ஆண்டவருடைய சன்னதிக்கு வந்து ஆண்டவருக்கு முன்பாகவும் குருவானவருக்கு முன்பாகவும் நீங்கள் உறுதி வார்த்தைப்பாடு எடுக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஒன்றாக அமர்ந்து ஆண்டவராகிய கடவுளுக்கு முன்பாக நீங்கள் கொடுத்த வார்த்தைப்பாடின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது குளறுபடிகளோ ஏதாவது பிரச்சனைகளோ இருக்கு என்றால் ஆண்டவர் தூய ஆவியின் வழியாக உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதை வைத்து நம்முடைய குடும்பத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நாம் சீராக் ஞான நூலில் உள்ள வாசகத்தை வாசிக்க கேட்டோம். முதல் வாசகமாக அதில் ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கின்றார், தன்னுடைய குழந்தைகள் தந்தையை எவ்வாறு மேன்மைப்படுத்த வேண்டும், தாயை எவ்வாறு மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதை அருமையாக சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தை பருவத்தில் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு கற்றுத் தருவதை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம் வளமிக்கதாய் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய துணைவியாராய் இருக்கலாம் அல்லது ஒரு மணவாளனாய் இருக்கலாம். அவர்களும் ஒரு ஞானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்களும் திருக்குடும்பமாய் வாழ்வார்கள். அதை விட்டுவிட்டு கணவரும் மனைவியும் சேர்ந்து தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அமைதியை கெடுக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளும் அதே போல் வருவார்கள். எனவேதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடம் கொடுத்த வாக்கின்படியும் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து அவருடைய வழியில் நாம் நடந்து நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளையும் பழக்க வைக்க வேண்டும். அதை தான் தாய் தந்தையிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, கொலோசியர் புத்தகத்தில் இருந்து 2வது வாசகத்தை நாம் கேட்டோம். பவுலடியார் அழகாக கொலோசிய நகர மக்களுக்கு எழுதுகின்றார். அதில் எவ்வாறு ஒரு திருமணம் முடித்தவர்கள் இருக்க வேண்டும், எவ்வாறு கணவர் தன்னுடைய மனைவியை அன்பு செய்ய வேண்டும், மனைவி தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கொடுத்திருக்கின்றார். எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவருக்கு அடிமையாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்
கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் ஆதி காலத்திலே ஆதாமை படைத்த நேரத்தில் அவருடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அவர் பெண்ணை உருவாக்கினார். அவருக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஏற்ற தாழ்வுகள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் தந்தை கடவுள் அவரிடம் கடந்து வந்து அவர்களோடு பேசி மகிழ்ந்தார். அந்த குடும்பத்தை பார்த்து, அந்த திரு குடும்பத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். அன்பார்ந்தவர்களே, ஆதி காலத்திலே கடவுள் உருவாக்கிய இந்த திரு குடும்பம் இன்றும் இந்த வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கின்றன. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடும் தாய் தந்தையரும் சேர்ந்து வாழக்கூடிய வேளையிலே நீங்கள் திரு குடும்பமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பக்கூடிய நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாய் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் ஆண்டவர் அருமையாக நமக்கு லூக்கா நற்செய்தியில் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வருகின்றார். நம்மளை மீட்டு ரட்சிப்பதற்காக பிறந்து வருகின்றார். யார் வழியாக? கடவுள் தந்தை கடவுள் அன்னை மரியாளை, அந்த கன்னி பெண்ணை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்கின்றார். அந்த யூத கலாச்சாரத்தின்படி அந்த கன்னி பெண் திருமணம் ஆகியிருக்க வேண்டும். எனவே புனித சூசையப்பரை, தாவீதின் குலத்தில் இருந்து வந்த புனித சூசையப்பரை அவருக்கு கணவராக கொடுக்கின்றார், ஒரு பாதுகாவலராக கொடுக்கின்றார். அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பிறகு எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஏரோது அவர் குழந்தையை கொல்வதற்காக திட்டமிடுகின்றான். அவர்களுக்கு தங்க கூட இடம் இல்லாதபடி ஒவ்வொரு இடத்திற்கும் ஊருக்கும் கடந்து செல்லுகிறார்கள். அநேகமான போராட்டமான வாழ்க்கை. ஆனால் அவர்கள் நேர்மையோடும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் வாழ்ந்தபடியினால் ஆண்டவருடைய பாதுகாப்பு அந்த திரு குடும்பத்தின் மீது இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து விட்டார் என்பதற்காக பாதுகாப்பு இல்லை. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் கடவுளோடு இணைந்து ஒத்துழைத்தபடியினால் அந்த குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் 2 வகையான வழியில் ஆண்டவர் சொல்லுகின்றார். 2 நபர்களை சுட்டி காண்பிக்கின்றார். ஒரு நபர் சிமியோன் என்று சொல்லக்கூடியவர். அவர் ஒரு குருவானவராய் இருக்கின்றார். அவர் அந்த குழந்தையை பற்றி கேள்விப்பட்ட உடனே கோயிலுக்கு கடந்து வருகின்றார். கோயிலுக்கு கடந்து வந்து அந்த குழந்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கரத்தில் ஏந்தி அவர் புகழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடல் ஒன்றை பாடுகின்றார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு அவரை நான் எப்படியும் காண்பேன் என்று அவர் உறுதி பூண்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவர் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அன்னை மரியாளுக்கும் புனித சூசையப்பருக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கின்றார். ஏனென்றால் சோர்ந்து போகக்கூடிய நேரங்களில் எல்லாம் நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் நம் தந்தை கடவுள் தன்னுடைய மகன் வழியாக. எனவே இவர்களுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கின்றார். அதன் பிறகு ஆசேர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னாவும் தன்னுடைய கணவரை இழந்து போய் இருக்கின்றார். கைம்பெண்ணாக இருந்து திருமணம் செய்து கொள்ளாதபடி உபவாசத்தோடு அந்த திருக்கோயில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடி அவரை பார்ப்பதற்கு முன்பாக நான் சாக மாட்டேன் என்று சொல்லி உறுதி பூண்டு ஆண்டவரை நோக்கி இருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு அவர் ஒரு சாட்சியாக எல்லோரிடம் போய் சொல்லுகின்றார். நான் மீட்பரை கண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, யூத மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள் விசுவாச குறைபாடு இருந்தபடியினால். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நாம் நம்மை ஆய்ந்து அறிந்து பார்ப்போம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கின்றது?
பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அநேக குடும்பங்கள் இந்த உலகத்தில் பிரிந்து இருப்பதற்கு காரணம் சிறிய சிறிய பிரச்சனைகள். அதை நீங்கள் கணவரும் மனைவியுமாய் அமர்ந்து அதை பேசி தீர்த்து கொள்வீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். அப்படி இல்லாதபடி உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லி மற்ற வீட்டுக்காரிடம் போய் பேசி நீங்கள் அதற்கு ஆறுதல் தேடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய குடும்பம் பிரிந்து போகும். நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசலாம், உங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது வீழ்த்தி விடலாம் என்று சொல்லி உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இடையே பிளவை கொண்டு வரலாம். அதே போல் மாமியாரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் 20 வருடம் 25 வருடம் ஒரு வீட்டில் வாழ்ந்துவிட்டு அவர் உங்களுடைய மகனை தேடிய இடத்திற்கு வரக்கூடிய வேளையிலே, திருமணமாகி வரக்கூடிய வேளையிலே உடனே அவள் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு மாறிவிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய தவறு. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் மற்ற வீட்டிற்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய வேளையிலே அவர்களும் அப்படி எதிர்பார்த்தால் நீங்கள் எவ்வளவு உங்களுடைய மனது எவ்வளவு கஷ்டப்படுவோம், அதே போல்தான் அந்த தாய் தந்தையுடைய மனதும் கஷ்டப்படும். எனவே அந்த பிள்ளையும் உங்களுடைய மகளை போல் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் கணவன் மாறும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி தன்னுடைய மனைவியை அன்பு செய்து, ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் அவளுடைய உள்ளத்தின் அழகை பார்த்து அன்பு செய்து நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் திருக்குடும்பமாய் இருக்க வேண்டும். குழந்தை செல்வங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 3வது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 10 கட்டளையில் 3வது கட்டளை தாய் தந்தையரை மதித்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய கரங்களினால் மோசேயிடம் எழுதி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதன்படி தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை திருக்குடும்பமாய் ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நேரத்தில் திரு குடும்பம் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்த கல்வாரி பலியிலே மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பை தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக தேவைகளோடு ஒரே குடும்பமாய் இணைந்து இந்த கல்வாரி பலியை மன்றாடிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம்.
இரக்கம் நிறைந்த தந்தையே, இதோ உம்முடைய திருச்சபை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது பாதத்தில் தருகின்றோம். அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் இணைந்து திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பிள்ளைகளால் இருக்கும்படியாகவும் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீர் கொடுத்த அழைப்பை ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதுப்பித்து உமக்கு சாட்சிகளர்களாய் வாழ வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவா, நீர் மனித குலத்தை படைத்து மிகவும் நல்லது என்று கண்டீரே. நீர் அவர்களை ஒன்றாக இணைத்து திருக்குடும்பமாய் வாழ வேண்டும் என்று வருத்தீரே. அதே போல் அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாட்களிலும் கூட அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணீரோடு இருப்பதை பார்க்கின்றோம். கவலையோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவே, நீர் விவகாரத்தை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். பிரிவினையை அருவருக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. எனவே பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து கணவன் மனைவியாக இணைந்து தன்னுடைய குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமைமிக்க தெய்வமே இறைவா, இதோ திரு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு கொடுத்த குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒன்றாக இணைந்து உம்மை நோக்கி மன்றாடி ஒவ்வொரு நாளுக்கும் நீர் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை அறிந்து அதன்படி வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளை ஆவியிலும் உண்மையிலும் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் மாற்ற வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தெய்வமே இறைவா, இதோ தன்னுடைய தாய் தந்தையர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உலகத்தில் உண்டு. அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய மனநிலையை மாற்றி தன்னுடைய தாய் தந்தையரை அழைத்து வந்து அவர்கள் வாழும்படியாகவும், முதியோரத்தில் இருக்கிறவர்கள் என்னுடைய மகன் கைவிடப்பட்டு விட்டானே, என்னுடைய மகள் என்னை கைவிட்டு விட்டானே என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையரை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதித்து நீர் அவர்களை ஆறுதலாய் இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமைமிக்க தெய்வமே இறைவா, இதோ உமது திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருச்சபையை கொண்டு வந்திருக்கக்கூடிய பிளவுகளை எடுத்து மாற்றும். எல்லோரும் ஒன்றாக இணைந்து அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடி எவ்வாறு ஆண்டவரும் அன்னை மரியாளும் புனித சூசையர் போன்ற உலகத்தில் திருக்குடும்பமாய் வாழ்ந்தார்களோ அதே போல் ஒன்றாக இணைந்து இறை அரசை கட்டி எழுதக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தந்தையே, இதோ உத்திரிகை சபையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். என்னுடைய குடும்பங்களில் இறந்து போன தாய் தந்தையை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் பங்கில் இறந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இரக்கம் நிறைந்த தெய்வமே, அவனுடைய பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தி விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். உண்மையின் மறுபுருவே இறைவா, இதோ பிள்ளைகளாகி நாங்கள் திரு குடும்பமாய் உமது திருமணம் வந்திருக்கின்றோம். என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து நாங்கள் கொடுத்த அந்த வார்த்தை பாட்டை நாங்கள் புதுப்பிக்கும்படியாகவும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உமது பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து இருக்கின்ற விண்ணப்பங்களுக்கு ஆசீர்வதித்து பதில் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, இன்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, இன்றும்
எந்தன் பணி வாழ்வேற்றிடுவாய். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமங்கே. அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க, போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க. என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, மகிழ்வின் பழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திரு உரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரியான் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தனது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்க்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும்
வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தாய் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமாகிய மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம்.
இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு உகந்தவரான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இத்திரு குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் உம்மை காத்திருக்கிறது. நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே, ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே, ஆராதனை புரிவோம். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே, வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே, உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே, உமது உறவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துழுதே. நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே, ஆராதனை புரிவோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை நாம் திருக்குடும்பமாய் அமர்ந்து முகமுகமாய் பார்த்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். அண்ணா உபவாசம் இருந்து அந்த கோயிலே ஆண்டுடைய முகத்தை பார்ப்பேன் என்று சொல்லி உறுதியும் கொண்டு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்தார்.
அன்பார்ந்தவர்களே, சிமியோன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பேன் என்று சொல்லி உறுதி கொண்டு எழுந்தார். அந்த நேரத்திலும் கூட அந்த குழந்தை இயேசுவை கையில் எடுத்து மகிழ்ந்து கொண்டாடினார். அதே போல் இந்த நேரத்திலும் ஆண்டவரை பார்த்து இருக்கின்றோம். எனவே ஒரே குடும்பமாய் அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு நன்றி சொல்லி அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நலாமே தந்தையே, அருமையான கல்வாரி பலிக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, நேரத்திலும் கூட உம்மை பார்ப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அந்த நாளில் அண்ணாவுக்கு நீர் வாய்ப்பு கொடுத்தது போல், சிமியோனுக்கு வாய்ப்பை கொடுத்தது போல் நீர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, அநேக முறை என்னுடைய பிள்ளைகளை நல்வழியில் நடத்த நாங்கள் தவறி இருக்கின்றோம். ஆண்டவரே, நான் தவறு செய்திருக்கிறேன், என்னுடைய கணவர் தவறு செய்திருக்கின்றார், என்னுடைய மனைவி தவறு செய்திருக்கின்றார், நாங்கள் திருக்குடும்பமாய் வாழாதபடி இருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் திருக்குடும்பமாய் வாழ்ந்திருக்கின்றீர். இந்த உலகத்தில் உங்களுடைய தாய் தந்தையோடு இணைந்து அதே போல் இந்த குடும்பங்கள் திருக்குடும்பமாய் வாழ்ந்தபடியாகும். ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் அமர்ந்தும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமயில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்பை என திகழ்ந்தார். கன்னிமயில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்பை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாடி படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாடி படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென்.